வாங்க இன்றைக்கி குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகும் உளுந்தும் போட்டுக்கோங்க. அது பொரியல் வரைக்கும். அதுக்கப்புறம் நறுக்குன இஞ்சி நல்ல சின்ன சின்னதாக நறுக்குவோங்க. நறுக்குன இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து நறுக்குன 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தையும் நல்லா சின்னதாக நல்லா கட் பண்ணி அதையும் எண்ணெயில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு பொன்னூறு உள்ள வர வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுவும் இன்னொன்று என்னென்னா செக்கில் ஆட்டின வேர்க்கடலை எண்ணெயில் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தி வராது. சரிங்களா? பொன்னூறு உள்ள வரட்டும். அது கூட அதுக்கப்புறம் நறுக்குன்னு சின்ன கேரட்டு, நறுக்குன்னு சின்ன சின்னதாக நறுக்குன்னு கேரட்டு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, நறுக்குன்னு கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு ஒரு கையளவுக்கு போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அந்த மாவில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் இந்த இது ஒரு மிக்சர் நல்லாயிருக்கும். மிக்சிங் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு செய்கிறது வீடியோ வந்து நான் அதுக்கப்புறம் போட்டு விட்றேன். சரிங்களா? நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. குழிப்பணியாரம் செய்கிறதுக்கான மாவு, மசாலா மாவு நல்லா ரெடியாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி குழிப்பணியாரம். முதல்ல இந்த குழிப்பணியாரம் சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு சிறிதளவு எண்ணெய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஏன்னா பிடிக்கக்கூடாதுல்ல அது நம்ம பணியாரம் எடுக்கும்போது. அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எல்லாத்துலேயும் மாவை அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த எல்லா குழிலையும் ஊற்றி விடணும். நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வை, சிம்மில் வச்சு பண்ணுங்கள். நல்லா வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா திருப்பி வருது பாருங்கள். அது வெந்த ஒன்று எடுத்தால் தான் அது வந்து முழுசாக வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இருக்கும் டைமில். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு? அவ்வளோதான். இது மாதிரி செஞ்சு பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தி. ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவுகள். இன்றைக்கி தான் எதோ வந்து போச்சு. நல்லது. நல்லா சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்குவாங்க. பசங்களுக்கெல்லாம், சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதெல்லாம். சரிங்களா? ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா செஞ்சு சமைச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி தான் கொஞ்சம் எண்ணெயை விட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எண்ணெயை விட்டுட்டு மறுபடியும் அதில் கொஞ்சம் மாவு சிறிதளவு தேவையான அளவு ஊற்றி, ரொம்ப ஊற்றிட்டா ஃபுல்லு இதாச்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லாகிற அளவுக்கு ஊற்றிக்கிடுங்க. இது ஊற்றிக்கிட்டு இதுக்கு சைட் டிஷ் வந்து மெயினாக வந்து வெங்காய சட்னி சொல்லுவோம்ல, நல்லா இருக்கும். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய சட்னி. அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி அழகாக வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், நம்ம அதுவும் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுக்கூடாது. சரிங்களா? தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். அதை அதுமாதிரி மெயினாக சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அதை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரி. கொஞ்ச நேரம் வந்து திருப்பினதுக்கப்புறம் இந்த தட்டு வச்சு மூடினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆவி வந்து வெளியில் போயிட்டு ஓப்பனில் பண்ணுன்னா அது அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த ஆவி உள்ளுக்குள்ளே இருந்தால் சீக்கிரம் வேகும். அந்த பணியாரத்தை கவர் பண்ணால், தட்டு போட்டு கவர் பண்ணணும்னு வச்சிங்க, சீக்கிரம் வெந்துடும். நம்மளுக்கு சேவிங்ஸ் தானே இது கேஸு. அதனால் இந்த மாதிரி மூடி வச்சு பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மெயினாக இது பாருங்கள், சட்னி, வெங்காய சட்னி வச்சு சாப்பிடுங்க. நல்லா அற்புதமாக டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.